நிறைய தடவை நிறைய வாட்டி லீட் ஆக்டர்ஸ் மற்ற படத்தில் இன்னொரு படத்தில் சப்போர்ட்டிங் ரோல் தான் பண்ணுவாங்க. ஏன்னா என்ன பார்க்கணும், ரோலை பார்க்கணும், அதுதான் முக்கியம். அந்த சப்போர்ட்டிங் ரோலுக்கு அவங்க அவார்ட்ஸும் வாங்குவாங்க. மாஸ்க் திரைப்படத்தின் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய நடிகை ஆண்ட்ரியா, மலையாள திரைப்பட இயக்குநர்கள் தரமான கதாபாத்திரங்களை உருவாக்குவதாக தெரிவித்தார். தனக்கு மலையாளம் தெரிந்திருந்தால் கேரளாவிலேயே செட்டில் ஆகி மலையாள திரைப்படங்களில் நடித்திருப்பேன் என்றும் அவர் கூறினார். மலையாளத்திலையும் பார்த்தீங்கன்னா நிறைய தடவை நிறைய வாட்டி லீட் ஆக்டர்ஸ் மற்ற படத்தில் இன்னொரு படத்தில் சப்போர்ட்டிங் ரோல் தான் பண்ணுவாங்க. ஏன்னா என்ன பார்க்கணும், ரோலை பார்க்கணும், அதுதான் முக்கியம். இவங்க ஆண்ட்ரியா அப்படின்ற இவங்க நடிகர் சொல்கிறது சரி. ஆனால் இந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து பலரும் வைக்கிறத இங்கே கேட்டிருப்பீங்க. மலையாள திரையுலகங்களில் நல்ல படங்கள் வருகின்றன, நல்ல கதாபாத்திரங்கள் உருவாக்கப்படுகின்றன, கதைக்களங்கள் நல்லதாக இருக்குதுன்னு. அது எதனால் அப்படின்னு பார்க்கணும். இதில் பல கூறுகள் உள்ள அடங்கியிருக்கு. மேல் இருக்கிற மேற்பூச்சாக சொல்லி தமிழ் திரையுலக சிறுமைப்படுத்துகிறாங்க. தமிழ் திரையுலகங்களில் இருக்கிற பிரச்சனைகளை மூடி மறைச்சிட்டு காரணகர்த்தாக்களை வெளியில் சொல்லாமல் திரையுலக கேவலப்படுத்துறது தான் இவங்களோட நோக்கமாக இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன சொல்லிடுறேன், கேரளத்தில் என்ன நடக்குது, தமிழகத்தில் என்ன நடக்குது, அதிலிருந்து நீங்கள் முடிவுகளை எடுத்துக்கோங்க. கேரள திரைப்படங்கள் பெரும்பாலும் வணிக ரீதியை முதன்மைப்படுத்துவதாக இல்லை. இது எத்தனை கோடிகளை அள்ளும், எத்தனை கோடி பணத்தை மக்களிடமிருந்து பிடுங்கும், எஃப்டிஎஃப்எஸில் எவ்வளோ பணத்தை கொள்ளையடிக்க முடியும் அப்படிங்கிற நோக்கோடு அந்த படங்கள் வெளிவருவதில்லை. முதல் காரணம். அப்போது அங்கே பொருளாதாரம் ஒரு முக்கிய பணி செய்வதில்லை. அப்புறமா ஒரு திரைக்கதை உருவாகுதுன்னா ஒரு கதை அது திரைக்கதையாக பரிணமித்து அது திரைக்கதை பிறகு காட்சிகளாக மாறி அந்த காட்சிகள் திரைப்படமாக உருவாகி உங்கள்கிட்ட வரும். இதில் எங்கேயுமே வணிகம் உள்நுழையாது. வணிகம் உள்நுழையாது இருக்கும் பொழுது அங்கே பலதரப்பட்ட விஷயங்கள் அந்த திரைக்கதையை பாதிப்புக்கு உள்ளாக்காது. ஒரு திரை படத்துக்குள்ள பாடல்கள் வணிகத்துக்காக வைக்கப்படும். ஒரு நடிகனை தூக்கி நிறுத்தி பேசுகிற பேச்சுகள் அங்கே இருக்காது. கவர்ச்சின்னு சொல்லப்படக்கூடிய கவருகிற செயல்பாடுகளை கொண்ட விஷயங்கள் அங்கே இருக்காது. ஒரு நடிகையை குறைந்த ஆடையில் காட்டுகிற விஷயங்கள் அங்கே இருக்காது. வேறு வகையான சொல்லாடல்கள் வழியாக சிலவற்றை கடத்துவது, சிலேடியாக கடத்துவது, இது எல்லாமே அங்கே இருக்காது. அது முழுக்க கதையை பேசும். அந்த கதை மாந்தர்கள் முறையாக சிருஷ்டிக்கப்பட்டு அவர்களுக்கான ஒரு கதாபாத்திரம்னா அந்த கதாபாத்திரம் என்ன செய்யும். ஒரு டிடெக்டிவ் இருக்கார்னா அவர் ஒரு துப்பறிவாளனாகவே இருப்பார். ஒரு ஒரு மருத்துவர் இருக்கார்னா ஒரு மருத்துவராகவே அங்கே இருப்பார். அவர் வேறு வேலைகளை செய்ய மாட்டார். இங்கே மருத்துவராக காட்சிப்படுத்தப்படுவார். ஆனால் அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் ஒரு ஸ்டாகிங்கில் இருக்கும். இல்லைன்னா வேறு இடங்களில் அவருடைய செயல்பாடுகள் இருக்கும். அதாவது மேலை நாட்டு கலாச்சாரத்தை பரிதவிக்கக்கூடிய ஒரு நபராக அவர் காட்டப்படுவார். அப்படி இருக்காது. ஆக அங்கே கதாசிரியன் தொடர்ந்து இருக்கிற விஷயங்கள் வசனகர்த்தாக்களுக்கும் உரிய மரியாதைகள் அங்கே இருக்கின்றன. அதனால் அங்கே கதைக்களங்கள் நல்ல கதைக்களங்கள் உருவாகின்றன. கதைக்களங்கள் நகர்த்துதலில் கதையாசிரியர்களுடைய பங்கு இருக்கிறதால அந்த திரைப்படங்கள் மிகப்பெரிய அளவுக்கான தன்மையை கொண்டு இருக்குது. இப்போ அது வணிக நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்குது. அங்கேயும் இந்த பிரச்சனைகள் உருவாகிருக்கு. தமிழக சினிமாவில் என்ன பிரச்சனை இருக்குன்னா வணிகம் மட்டும்தான் பிரதானம். வணிகம். இந்த படம் எவ்வளோ பணம் பண்ணும். இன்றைக்கி இருக்கிற உச்சபட்ச நடிகர் அத்தனை நடிகர்களும் ஒரு கதையை நீங்கள் போய் அவரிடம் சொன்னீங்கன்னா இந்த கதை எவ்வளோ பணம் பண்ணும், எவ்வளோ பணம் பண்ணும், எவ்வளோ மக்கள்கிட்ட எவ்வளோ பணத்தை இது பிடுங்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு பிரதானமாக இருக்கும். அதுக்கு ஒரு காரணம் மட்டும் சொல்லுவாங்க, இன்றைக்கி நீங்கள் இருக்கிற ட்ரெண்டோடு நீங்கள் இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க. அதனுடைய நோக்கம் என்னென்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டில் பணம் பண்ண படம் அதான் வெற்றி படம். அது வெற்றி படம் மாதிரியான படம் பண்ண தெரியுமா உங்களுக்கு? இன்னும் இல்லை சார், இது வேறு ஒரு கதைக்களம், வேறு கதை மாந்தர்களை கொண்டது. நீங்கள் இந்த ஒரு கதை மாந்தரை வரீங்க, இதை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அந்த பணத்தை அது கொடுக்குன்னு. அவர் அதை ஏற்க மாட்டார்.
இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் எதெல்லாம் பணம் பண்ணிச்சோ அதே மாதிரியான ஒரு படத்தை எனக்கு கொடுங்க, நான் அதில் ஒரு ஆளாக இருப்பேன் அப்படின்னு. எனக்கு அதில் நீங்கள் பில்டப்பை கொடுங்க, பாட்டை வைங்க, எனக்கு பின்னாடி பட்டாசு வெடிக்க வைங்க, 1000 பேர் என் பின்னாடி என்னை பார்க்க வர மாதிரியான சீன்களை வைங்கன்னு தான் அவர் சொல்லுவார். அப்போது இங்கே கதாசிரியருக்கு மரியாதை இருக்காது, கதைக்கு மரியாதை இருக்காது. ஒரு டைரக்டர் இட்டுக்கட்டக்கூடிய காட்சி அமைப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு இயக்குனர் தான் அதனுடைய இயக்குனராக மாறுவார். அப்புறம் அந்த கால்ஷீட் வச்சுருக்கிற அந்த நிறுவனம் தான் அதை முடிவு செய்யும். இதெல்லாம் சேர்ந்துங்கிற படங்கள், அந்த படங்களை கொண்டாடக்கூடியவும் அந்த படங்களை ஒரு பகுதியாக போய் நின்று நீங்கள் தான் குற்றவாளிகள். இந்த ஆண்ட்ரியாவும் ஒரு குற்றவாளியாக தான் நான் பார்ப்பேன். நிறைய படங்களில் வெற்றி பெறக்கூடிய படங்கள் ஒரு பகுதியாக இருக்கிற நீங்களும் தமிழ் சினிமாவில் இது மாதிரியான கதைகள் உருவாகிறதுக்கு ஒரு காரணங்கிறதுனால ஆண்ட்ரியாவும் ஒரு குற்றவாளி தான். இங்கே இருக்கிற பல உச்சபட்ச நட்சத்திரங்கள் எல்லோருமே அந்த மாதிரி படங்கள் வராமல் போகவும், ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் நல்லா எழுதிட்டு மற்ற எல்லா கதாபாத்திரங்களையும் வெறும் சப்பைகளாக கூட உலா வருகிறவர்களாக உருவாக்குற எல்லா காரணங்களுக்கும் இங்கே நீங்கள் கொண்டாடக்கூடிய உச்சபட்ச நடிகர்களும் உச்சபட்ச இயக்குநர்களும் தான் காரணமும் இங்கே பணம் போடுகிற முதலாளிகளும் தான் காரணமே ஒழிய இங்கே இருக்கிற மக்களோ இல்லை மக்களுடைய ரசனையோ காரணம் கிடையாது. இங்கே குற்றவாளிகளில் ஒரு பகுதியான அந்த ஆண்ட்ரியா சொல்வதற்கு எந்த தகுதியும் கிடையாது.